மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொந்த வீடு வச்சுருக்கோம். இங்கெல்லாம் பார்த்தா அப்புறம் ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட்டு தான் பாருங்கள். சின்னதாக குருவி கூடுமே இது பெட்டிக்குள்ளே 3 பிஹெச்கேன்றாங்க, 2 பிஹெச்கேன்றாங்க. ரேட்டை கேட்டால் 1 கோடி 2 கோடி 2 கோடி ரூபா இருந்தால் நான் ஊரில் 50 லட்ச ரூபாய் வீட்டை கட்டி 50 லட்ச ரூபாய் கடையை வாங்கி போட்டுருவேனாடா. இங்கே 1 கோடி ரூபாய்க்கு 3 ட்ரிபிள் பெட்ரூம் வாங்குறாங்கப்பா. அது குருவி கூடுமே அதுக்குள்ளே இருக்கா, இப்படி தான் இருக்காங்களோ. நமக்கெல்லாம் 1000 தான் சொன்னவங்களும் இந்தமாரி குருவி கூடுமேதி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்மளால் இருக்க முடியாதுப்பா. என்கிட்ட 2 கோடி கொடுத்து பிக் பாஸ் மாரி வீடு மாரி இருக்க சொன்னாலும் எடுக்க மாட்டேன். நம்ம கிராமம் தாங்க. சொந்தமாக ஒரு சின்னதாக வீடு, தோட்டத்து வீட்டில் இருந்து எளிமையான ஆடு மாடுகளோட எளிமையான வாழ்க்கை தான் நமக்கு பிடிக்கும். பாருங்கள், இந்தமாரி அப்பார்ட்மெண்ட் இருக்குது. லிஃப்ட்டு வேலை செய்யலைன்னா அவ்வளோதான். படிக்கட்டில் நாக்கத்தில் நடந்து போகணும் மேலே. பாருங்கள், குருவி கூடுமேதி அதுக்குள்ளே இருக்கிறானுங்க. 9 மணிக்கு ஆஃபீஸு, 6 மணிக்கு வர்றாங்க. குளிச்சு நைட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ்அப் ஆகி சாப்பிட்டு 9 மணி ஆயிரம் மறுபடியும் தூங்க எந்திரிக்க மிஷின் மாரி தான் சென்னை லைஃப்பை போய்க்கு இருக்குது. கிராமத்தில் அப்படி கிடையாது. எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் சுற்றலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வேறு பரபரப்பாக காரில். இப்போ நான் ஒரு லோக்கல் ஏரியா செந்தில் தான் இருக்குது, பெசன் நகரில். ஆனால் மற்ற ஏரியாலாம் பரபரப்பாக இருக்கும். கொஞ்சம் மெயினில் போனோன்னா பரபரப்பாக போய்கிட்டே இருக்கும். இன்றைக்கி சாட்டர்டே லீவுனால கொஞ்சம் ஏரியா அப்படி கிடக்குது பாருங்கள். ஆனால் சென்னை மக்கள் மற்றும் முதலமைச்சரை பாராட்டணும். மரங்களில் வெட்ட மாட்டுறாங்க, பராமரிக்கிறாங்க.